தஞ்சை வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டத்திலேயோ பாபநாசம் தொகுதியில திரு ஜவாஹருல்லா அவர் இனிமே வேணாங்க அப்படின்னு ஒருமித்த குரலை ஓங்கி ஒலிக்கிறாங்க அந்த தொகுதி திமுகவினர், இல்ல அந்த மாவட்ட திமுகவினர் அப்படின்னாலும் மிகை கிடையாதுங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் தொகுதியில திமுக தான் நேரடியாக போட்டி போடணும் அப்படிங்கிற குரலை தான் எல்லோருமே பதிவு செஞ்சாங்க. அமைச்சர் KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும், இல்லையே அங்க ஜவாஹருல்லா அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டியிட்டாரு அப்படின்னு அவரு கேட்க, அண்ணன் நம்ம சின்னத்துல போட்டியிட்டா மட்டும் அவரு நம்ம திமுக காரர் போல ஆகிடுவாரா? கட்சியினர்கிட்ட யாருகிட்டயுமே பெருசா அவர் பேசுறதுல முன்னையாவது அடிக்கடி அவரை பார்க்க முடிஞ்சது, இப்ப அதுவும் இல்ல. சமீபத்துல உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். தொகுதி பக்கமும் பெருசா தென்படுறது இல்ல. அதனால இந்த இடத்துல நம்மளே நேரடியாக திமுகவுடைய கேண்டிடேட்டே போட்டியிட்டா நல்லது அப்படின்னு உள்ளுக்குள்ளார சில பல கோஷ்டிகள் இருந்தாலும் எல்லோரும் ஒரே கருத்தை தெரிவிக்கிறது இந்த விஷயத்த மட்டும்தான். பாபநாசம் திமுகவுக்கு தான் வேணும், கூட்டணிக்கு வேணாங்கிற குரலை கரெக்டா பதிவு செஞ்சாங்க. சரிங்க, எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கிறேன், தலைமைக்கும் தெரியப்படுத்திடுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு KN நேரு. என்னன்னாங்க, ஒரு காலத்துல பாபநாசம் அதிமுகவுடைய கோட்டை போல இருந்தது. இன்னும் சொல்ல போனா திரு துரைக்கண்ணு அவரு முன்னாள் விவசாயத்துறை அமைச்சரா இருந்தவர். அவர் இருந்த வர அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு. அவருடைய மறைவுக்கு பிறகு இங்க அதிமுகக்குள்ளாரையே சில பல பிரச்சனைகள் இருந்ததால திமுக கூட்டணி இங்க வெற்றி அடைஞ்சது. இங்க ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, இத திமுகவே ஃபில் பண்ணிடணும், இங்க நம்ம திமுகவுக்கான வலுவான தொகுதியாக இதை மாத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு திமுகவினர் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபநாசம் தொகுதி திமுகவினர்.